வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். எல்லாருக்குமே நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் எல்லா நண்பர்களும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. நம்மளுடைய சந்தோஷத்தை மட்டுமே பகிர்ந்துக்கிற மாதிரி சில நண்பர்கள் இருப்பாங்க. சில நண்பர்கள் கிட்ட மட்டும்தான் நம்மளால் நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி மனசுக்கு ஒரு ஆறுதலை தேட முடியும். இப்படி நண்பர்கள் எல்லாம் பல விதத்தில் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவில் ஒரு குட்டி கதை, நண்பர்களை பற்றின கதை தான். வாங்க கதை கேட்கலாம். ஒரு புத்திசாலியான ராஜா இருந்தார். எப்போவுமே இந்த ராஜாங்களுக்கு தான் சந்தேகம் வரும். ஏதாவது கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்குன்னே அமைச்சர்கள் இருப்பாங்க. அப்படியே அமைச்சர்களுக்கு தெரியலனாலும் அந்த ஊரில் அந்த கேள்வியை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. வழக்கமாக இப்படி தான் நடக்கும். ஆனால் இந்த ராஜாவோ ரொம்ப புத்திசாலி. ஒரு நாள் ஒருத்தன் 3 பொம்மைகளோட ராஜாவை பார்க்க வரான். அவனுக்கு ஒரு சந்தேகம். அந்த 3 பொம்மைகளுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. ராஜா கிட்ட வந்தவன், ராஜா, நான் எனக்கு வேண்டியவன்கிட்ட 3 பொம்மைகளை வேறு வேறு மாதிரி செஞ்சு கொடுக்க சொன்னேன். அவனும் ஒரே மாதிரி செஞ்சுட்டு இதெல்லாம் வேறு வேறு தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கு 3 ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கேட்டானா. ராஜாவும் அந்த பொம்மைகளை வாங்கி பார்த்தாரு. பார்க்குறதுக்கு அந்த 3 பொம்மைகளும் ஒரே மாதிரி தான் இருந்ததாம். அந்த பொம்மைகளை உள்ளே எடுத்துகிட்டு போனார் மன்னர். கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தார். அப்புறமா அவருடைய விளக்கத்தை சொன்னாராம். அவன் சொன்னது சரிதான், 3 விதம்தான். இது வரைக்கும் முதல் பொம்மை, இது உத்தமமான நண்பனுக்கு உதாரணம். இந்த 2வது பொம்மை, இது மத்தியமமான நண்பனுக்கு உதாரணம். இந்த 3வது பொம்மை மோசமான நண்பனுக்கு உதாரணம். உண்மையிலேயே இதை செஞ்சவன் ஒரு பெரிய அறிவாளி தான் அப்படின்னு பாராட்டவும் செஞ்சாராம். வந்தவனுக்கு அப்பவும் ஒன்றும் புரியல. பார்த்தா ஒன்றுமே வித்தியாசம் தெரியல. ஆனால் ராஜாவோ 3 வேறு வேறேன்னு அவனை மாதிரியே சொல்கிறாரு அப்படின்னு நினச்சானா. இப்போ அந்த மன்னர் இன்னொரு முறை விளக்கம் சொல்கிறாரு. அந்த 3 பொம்மையும் எடுத்து முன்னாடி வச்சார். ஒரு மெல்லிய கம்பியை கையில் எடுத்துக்கிட்டாராம். அந்த முதல் பொம்மையோட காதில் விட்டார். கொஞ்சம் தூரம் உள்ளே போய் அப்படியே நின்றுடுச்சு. அப்புறமா 2வது பொம்மை காதிலையும் கம்பியை விட்டார். அது வாய் வழியாக வெளியில் வந்தது. 3வது பொம்மை காதில் கம்பியை செலுத்தினார். அது நேராக இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துடுச்சு. முதல் வகை இருக்கே, அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா? நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் பேசாமல் கேட்டுக்குவாங்க. வெளியில் அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. வெளியில் தெரியாமல் உதவி செய்வாங்க. செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னும் பெருமையாக சொல்லி காட்டவும் மாட்டாங்க. அதுதான் கம்பி ஒரு காது வழியாக போய் உள்ளேயே நின்றுடுது. 2வது பொம்மையில் கம்பி ஒரு காது வழியாக போய் வாய் வழியாக வெளியே வருது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அதை அவங்க 4 பேர்கிட்ட சொல்லி நமக்காக உதவி கேட்பாங்க. நமக்குன்னு கேட்டு வாங்கி நமக்கு கொடுக்கவும் செய்வாங்க. இவர்கள் மத்தியமமான நண்பர்கள். 3வது பொம்மையில் ஒரு காது வழியாக செலுத்துகிற கம்பி இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துடுது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் காது கொடுத்து கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அதை இன்னொரு காது வழியாக வெளியில் விட்டுடுவாங்க. அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. இதுதான் இந்த பொம்மைகளுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் சொன்னாராம். உங்களோட நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள்? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் படிக்கிற பிள்ளைகளை கூட இது மாதிரி 3 வகை இருக்குங்க. சில பேர் காதால் வாங்கி மனசில் வச்சுக்குவான். சில பேர் காதால் வாங்கி பேனால் எழுதிட்டு போயிடுவான். சில பேர் ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் வெளியில் விட்டுடுவான். இந்த குட்டி கதையை படித்தப்ப எனக்கு ஒரு ஜோக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு பையன் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும்போது தலையை வேகமாக ஆட்டி ஆட்டி கேட்டானா. பக்கத்தில் இருந்தவன், ஏண்டா இப்படி தலையை ஆட்டுறேன்னு கேட்டப்ப, தலையை ஆட்டினா தாண்டா ஒரு காது வழியாக உள்ளே போகிறது இன்னொரு காது வழியாக வேகமாக வெளியே போயிடும் அப்படின்னு சொன்னானா அந்த பையன். இந்த ஜோக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.